கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்துன்னு ஆதியாகமம் 24:9-10 நம்ம வாசிக்கிறோம். எலியேசர் எவ்வளவு சிறந்த வேலைக்காரன்றதை நாம் நேற்று கவனித்தோம். அவன் உண்மையிலேயே நம்பிக்கைக்குரியவன். ஒரு கணம் கூட வீணாக்காம அவன் தன்னுடைய நீண்ட பயணத்துக்கு தயாரானான். அவன் குறிப்பாக வேற சில ஊழியர்களை தான் கூட அழைச்சிட்டு போயிருந்திருப்பான். ஆனால் அது இங்கே குறிப்பிடப்படலை. திருமண பரிசுகளோடு நிறைஞ்ச 10 ஒட்டகங்களை ஒரு மனுஷன் கவனிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாதது. கானான்லேருந்து மெசபொத்தோமியா 450 மைல் தொலைவில் இருக்கும்போது தனியாக பயணம் செய்கிறது முற்றிலும் முட்டாள்தனமாக இருந்திருக்கும். சரியான நேரத்தில் அவனுடைய நீண்ட பயணம் முடிவுக்கு வந்துச்சு. ஒரு ஒழுங்கான பாதுகாப்பான பயணம் அமைஞ்சதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்ல வேணும் இல்லையா? அதனால் தன்னுடைய எஜமானரை மனசில் கொண்டு அவன் செஞ்ச முதல் வேலை, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும்னு வேண்டுதல் செஞ்சான். எலியேசர் கர்த்தர் மேலே தன்னுடைய சொந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறத நம்ம கவனிக்க முடியுது. எலியேசர் ரொம்ப தாழ்மையாக ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவனுக்கு தனிப்பட்ட விதத்தில் விசுவாசம் இருந்தாலும் கூட கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற விஷயத்தில் அவன் தன்னுடைய எஜமான்கிட்ட இருந்து வேறுபடுறான். எலியேசர் ஆபிரகாமை ரொம்ப நேசிச்சிருக்கணும், மதிச்சிருக்கணும். கர்த்தர் தன்னுடைய எஜமான்கிட்ட கருணை காட்டணுன்றதே அவனுடைய ஜெபம். வேற எதுவும் அவனுக்கு முக்கியம் இல்லை. தன்னுடைய முழு நம்பிக்கையோடையும் எலியேசர் தன்னுடைய இளம் எஜமானனான ஈசாக்குக்கு மிகுந்த தயவை காட்டும்படி கர்த்தர்கிட்ட மன்றாடினான். இப்படி ஜெபிக்கிறது அவனுடைய விசுவாசத்தையும் பக்தியையும் காட்டுது. கானான்ல இருந்து மெசபொத்தோமியாவுக்கு பயணம் சிறப்பாக அமைஞ்சதுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னுடைய எஜமான் ஈசாக்குக்கு பொருத்தமான மணமகள் அமைய அவன் தொடர்ந்து ஜெபிச்ச விதம் ரொம்ப அருமையானது. எலியேசர் விசுவாசமுள்ள மனிதன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதே போல சிறந்த புத்திமானாவும் இருந்திருக்கணும். அவன் கர்த்தர்கிட்ட நல்லா சிந்திச்சு ஜபத்தை முன் வச்சான். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான்னு 13-14 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அவன் எந்த காரியங்களை வச்சு சரியான மணமகளை அடையாளம் காண போகிறான்றதை தான் நம்ம இந்த வசனங்களின் அடிப்படையில் கவனிக்க முடியும். எலியேசருடைய மனசில் தான் எதிர்பார்க்கக்கூடிய மணப்பெண்ணுக்கு கீழ்காணக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கணும்னு எதிர்பார்த்தான். முதலாவது, ஈசாக்கின் மனைவியாக வரக்கூடிய பெண்ணுக்கு கனிவான இதயம் இருக்கணும். எலியேசரை போல ஒரு வயதானவனை மதித்து அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய அவன் நேரம் கொடுக்குறவளா இருக்கணும். அதே போல் ஒரு அந்நியன்கிட்ட அவ தன்னுடைய இரக்க குணத்தை காட்டணும். ஆமாம், இன்னைக்கு பல பேருக்கு வயதானவங்க கிட்ட கனிவான மனநிலை இல்லைன்றது தான் உண்மை. ரெண்டாவது, தன்னுடைய எஜமான் ஈசாக்க திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடிய இளம் பெண் கடின உழைப்பாளியாகவும் சகிப்புத்தன்மையுள்ள ஒரு நபராகவும் இருக்கணும்னு எதிர்பார்த்தான். பெண்கள் தங்களுடைய வீட்டு தேவைகளுக்காக தண்ணீர் கொண்டு வர்றது மூலமா குடும்பத்துக்கான தங்களுடைய பங்கை செய்கிறது வழக்கம். இந்த வேலையை தினமும் செய்ய விடாமுயற்சி, வலிமை, ஒழுக்கம் தேவைப்படும். ஒரு ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறதுன்றதே சவாலாக இருக்கும். எப்பவும் தாகமுள்ள ஒரு ஒட்டகம் அதிக அளவு தண்ணீரை குடிக்கும். 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணுன்றது அது செய்ய முடிஞ்சதுக்கு அப்பாற்பட்ட எதிர்பார்ப்பு. இதை செய்ய போகக்கூடிய பெண் தான் ஈசாக்குக்கு வருங்கால துணைவியாகிறதுக்கு தகுதியான நபராக இருப்பாங்கன்னு எலியேசர் மனசில் தீர்மானிச்சிருந்தான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளா நாம் நமக்கான துணை தேடுறதுலையும் நம்மளுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் துணை தேடுறதுலையும் என்ன அடிப்படையை நாம் கொண்டு இருக்கிறோம்? ஜாதி,
இனம், அழகு, அந்தஸ்து, படிப்பு, நிறம், வசதி, வேலை, வருமானம்னு பல காரியங்களை நம்மளுடைய இருதயம் முன் வச்சது தான் மணமகளையோ இல்லை மணமகனையோ தேடுது. எல்லா காரியங்களையும் நம்மளுடைய விருப்பங்களை முன் வச்சுட்டு அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறதே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றா இருக்குது. கண்டதும் காதல் வந்துடுது, பார்த்ததும் பிடிச்சிடுது. புகைப்படங்கள் ஏமாற்றும்னு அறியாமலேயே புகைப்படத்தை பார்த்து தீர்மானங்கள் ஆரம்பமாகுது. மணமகளோ இல்லை மணமகனோ தேடும்போது அவ லட்சணமா இருக்கிறாளா, அவ அந்த வேலையில இருக்கிறாளான்னு பேசுறதுல இருந்தே நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியுது. மனுஷனோ முகத்தை பார்க்கறான், தேவனோ இருதயத்தை பார்க்கறாருன்னு நாம அறிஞ்சிருந்தாலும் நாமளும் முகத்தை பார்த்தே முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் எலியேசர் கொண்டிருந்த தீர்மானங்கள் நமக்கு பெரிய பாடமாக வைக்கப்பட்டது. அதனால் இதை நேரம் எடுத்து வாசிக்கக்கூடிய அருமை பிள்ளைகளே, யாவரும் இனி வரும் காரியங்களில் வாழ்க்கை துணை தேடுறதுல எலியேசரை முன்மாதிரியாக பின்பற்றி நடக்க நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.